கிறிஸ்மஸ்ங்க. என்னடா மூஞ்செல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு உண்மையான ஒரு முகம் இருக்குங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். காலையில் ஆச்சுங்க. பாருங்க என்னை சுற்றி எவ்வளோ பேர் வரப்போறான்னு பாருங்க. பாருங்க மொதல் ஆளாக ஒருத்தன் கையில் ஒரு பவுலில் தண்ணி கொண்டுட்டு வரான் பாருங்க. யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? பாருங்க மூஞ்சி கழுவுறதுக்கு என் படுக்கைக்கிட்டே பாருங்க தண்ணி கொண்டு வரான். நல்லா மூஞ்சி கழுவிட்டேங்க. மூஞ்சி கழுவிட்ட பிறகு சுட சுட ஃபில்டர் காஃபிங்க. யாருக்காவது வேணுமாங்க? இங்கே பாருங்க நல்லா இருக்குங்க. அப்படியே குடிச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. சரிங்க குடிச்சாச்சுங்க. அடுத்தது நல்லா போய் ஒரு ஷவர் எடுத்துக்க போகிறேங்க. நல்லா குளிச்சேங்க. சூப்பராக குளிச்சிட்டேங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தா பாருங்க ஒரு ஆள் கோட்டு மாட்டுறதுக்காக என்னோட கோட்டு எடுத்துகிட்டு வராங்க. நல்லா ஜம்முன்னு கோட்டு மாட்டிட்டேங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வேலைங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சாப்பிட தான். எங்கள் வீட்டுக்கு பார்க்குறீங்களா? எங்கள் டைனிங் டேபிளில் வகை வகையான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது. உங்களுக்கு வேணுமா? வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்கள் சாப்பாடு கீழே சிந்தாததுக்காக ஒரு டையெல்லாம் கட்டுறாங்க. பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு. அப்பா பூரி சூப்பராக இருக்குங்க. இட்லி அப்படியே மல்லிப்பூ மாதிரி மெதுவாக இருக்குங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேங்க. இங்கே பாருங்கள் டேபிள்கிட்டே கை கழுவுறதுக்கு பாத்திரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாருக்காவது இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமாங்க? இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டுங்க. சரிங்க ஆஃபீஸ் கிளம்பலான்னு கிளம்புறேங்க. இந்த ஆஃபீஸ் கிளம்பும் போது தாங்க இவங்க தொந்தரவு வேற தாங்க முடியலங்க. டொனேஷனு அது இதுன்னு வந்துடுறாங்க. நான் செக் புக் எழுதி 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 என் கையே ஓஞ்சிருச்சுங்க. சரி வாங்க இவங்க இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. நாளைக்கு ஹெட்லைன்ஸில் என்னோட பேரெல்லாம் வருங்க. வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாங்க. அப்பாடா இங்கனாச்சும் நிம்மதியாக வேலை பார்க்கலான்னு உக்காந்தேங்க. பாருங்க ஒருத்தன் ஃபைலை தூக்கிட்டு வரான். அவனை பார்க்குறதுக்கு அப்படியே அப்பாவி மாதிரியே இருப்பாங்க. இதை நான் மாற்றுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. இதை மாற்றுறதுக்கு பதிலாக இவனை மாற்றிருக்கணுங்க. நமக்கே 1010 பிரச்சனை இருக்குங்க. இது இவன் வேற எனக்கு பெரிய பிரச்சனைங்க. சே பேசாமல் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கோட்டு கீட்டு பேக்கு கீக்கு எல்லாம் கழட்டி தூக்கி போட்டாச்சுங்க. நிம்மதியாக போய் அப்படியே அசந்து நம்ம போய் ரெஸ்ட். அப்படியே வந்தோனாங்க. என்ன தெரியுமாங்க ஆச்சு? பாருங்க தொப்புன்னு ஒரு கிளை கீழே மேலேருந்து விழுந்துச்சு. அப்பாடா இப்போதாங்க எனக்கு உயிரே வந்தது. சரி நான் அப்படியே நடந்தே போயிட்டே இருந்தேனாங்க. அழகான ஒரு பௌர்ணமி நிலவுங்க. பீச்சோரம் சில்லுன்னு காத்துங்க. அப்படியே அந்த கடலோரத்தில் உட்காந்துட்டே இருந்தாங்க. அப்படியே அந்த கடல் அலையை ரசிச்சுட்டே இருந்தேங்க. இந்த பாருங்க இந்த கடல் அலை கூட என்ன பிடிக்கலையாட்டேங்குது. இந்த கடல் அலை அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்குதுங்க. சரி இந்த கடல் அலை கூட எனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டு அப்படியே பின்னாடி நான் திரும்பி வந்துக்கிட்டே இருந்தேனாங்க. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா அப்பா அந்த அலை நான் உட்காந்துருக்கிற இடத்துல போய் அப்படியே ஆளை அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்கேயும் என்னை யாரோ காப்பாற்றிருக்காங்க. அப்படியே தொடர்ந்து போனேங்க. அப்படியே போயிட்டே இருந்தேங்க. ஒரு பெரிய ஒரு மலைங்க. அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாறைங்க. கால் வலிக்குதுன்னு அந்த பாறைக்கு அடியில் அப்படியே உக்காந்துங்க. அப்பாடா நல்லா ஒரு காற்றுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பாறை மேலே தலை சாச்சுங்க. ஏதோ ஒரு குரல் என்னை கூப்பிடுதுங்க. என் பேரை சொல்லி கூப்பிடுதுங்க. உங்களுக்கு ஏதோ அந்த சத்தம் கேட்குதுங்களாங்க? என்னை யாரோ கூப்பிட்றாங்க. அப்படியே எந்திரிச்சு வந்தேனாங்க. அச்சோ அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாறை அப்படியே உருண்டுட்டே வருதுங்க. அப்பாடா இங்கேயும் தப்பிச்சிட்டேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என் கூட எல்லா ஆபத்துலையும்